ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 218 இயேசுவை கொலை செய்ய திட்டம் பாகம் 1 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 45 முதல் 48 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். லாசரின் உயிர்ப்பு செய்தி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இயேசுதான் மெசையா என்று மக்கள் கொண்டாட ஆரம்பித்தனர். எனவே ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் சங்க கூட்டம் நடக்கும் கூடத்தில் ஒன்று கூடி நிகழ்ந்தவைகளை பற்றி விவாதித்தார்கள். ஒருவன் சங்கத்தினர்களை பார்த்து, அனைவரிலும் முக்கியமான யூதேயர்களை நாம் இழந்துவிட்டோம் என்றால் குற்றச்சாட்டுகளை குவிப்பதில் என்ன பயன் இருக்கிறது? எவ்வளவிற்கு அதிகமாக அவன் வாழ்கிறானோ அவ்வளவிற்கு நாம் அவனை குற்றம் சாட்டினால் யாரும் நம்மை நம்ப மாட்டார்கள் என்றான். அடுத்தவன் சங்கத்தினர்களை பார்த்து, இந்த உண்மையை நாம் மறுக்க முடியாது. அங்கிருந்த அநேக மக்களிடம், நீங்கள் பார்த்தது உண்மை இல்லை, அது ஒரு கண்துடைப்பு. நீங்கள் குடித்திருந்தீர்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. அந்த மனிதன் இறந்திருந்தான், அழுகியிருந்தான், நாரை போய் துர்நாற்றம் வீசினான். அந்த பிரேதம் ஒரு கல்லறையில் வைக்கப்பட்டது. அந்த கல்லறையும் முறைப்படி மூடப்பட்டிருந்தது. அந்த பிணம் சில நாட்களாக கட்டு துணிகளால் சுற்றப்பட்டு களிம்புகளால் மூடப்பட்டிருந்தது. அது கட்டப்பட்டிருந்தது. இருந்தாலும் அது தன்னிடத்திலிருந்து வெளியே வந்தது. அது நடக்காமல் தானாகவே வாசல் வரைக்கும் வந்தது. அது கட்டு அவிழ்க்கப்பட்ட போது அந்த உடல் இப்போது செத்ததாக இல்லை, அது மூச்சு விட்டது. அங்கே அழுகல் எதுவும் இல்லை. ஆனால் அதற்கும் மேலாக அவன் உயிரோடு இருந்தபோது அது புண்களால் மூடப்பட்டிருந்தது. இறந்த போதே அது அழுகி இருந்தது என்றான். இன்னொருவன் சங்கத்தினர்களை பார்த்து, சகலரிலும் அதிக செல்வாக்குள்ள யூதேயர்கள் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே போக சொல்லி அவர்களை நாம் வற்புறுத்தினோமே. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை கேட்டீர்களா? அவர்கள் நம்மிடம் வந்து, எங்களை பொறுத்தவரை அவர்தான் மெசையா என்றார்கள். ஏறத்தாழ அவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். இதில் மக்களை சேர்க்காமல் சொல்கிறேன் என்றான். அன்னாசின் மகன் சங்கத்தினர்களை பார்த்து, மூடத்தனம் நிரம்பிய அந்த சபிக்கப்பட்ட ரோமையர்கள், அவர்களை பற்றி என்ன சொல்வது? அவன்தான் ஜூபிட்டர் மேக்சிமுஸ், அதாவது கடவுள் என்று சொல்கிறார்கள். அந்த எண்ணம் மட்டும் அவர்களுடைய புத்தியில் ஏறிவிட்டதால் தங்கள் கதைகள் நமக்கு பரிச்சயம் ஆகும்படி அவர்கள் செய்தார்கள். அது ஒரு சாபமாக இருந்தது. நம் மத்தியில் கிரேக்க கலாச்சாரம் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்களும் முகஸ்துதிக்காக அந்நிய பயன்பாடுகளை கொண்டு நம்மை அவசங்கை படுத்தியவர்களும் சபிக்கப்படுவார்களாக. ஆனால் அது மக்களை அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறது. சதித்திட்டங்கள் மற்றும் திடீர் புரட்சிகளை கொண்டு அழித்து ஒழிப்பதிலும் கட்டி எழுப்புவதிலும் ரோமையர்கள் வேகமானவர்களாக இருக்கிறார்கள். இப்போது இந்த பைத்தியக்காரர்களில் எவனாவது அந்த நசரேயனை பற்றி பரவசம் கொண்டு அவனை சீசர் என்றும் அதனால் தெய்வீகமானவன் என்றும் பிரகடனம் செய்தால் அவனை தொட யார்தான் துணிவார்கள் என்றான். ஒருவன் அன்னாசின் மகனை பார்த்து, நிச்சயமாக இல்லை, அப்படி பிரகடனம் செய்ய யார்தான் கனவு காண்பார்கள் என்று நினைக்கிறீர்? அவர்கள் அவனை பற்றியும் சரி நம்மை பற்றியும் சரி எந்த அக்கறையும் கொள்ள மாட்டார்கள். அவன் செய்வது
எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அவர்களை பொறுத்தவரை அவன் எப்போதும் ஒரு யூதன், அவ்வளவுதான். ஆகவே அவன் இரங்கத்தக்க பரிதாபத்திற்குரிய ஒருவன் தானே தவிர வேறொன்றுமில்லை. அன்னாசின் பிரியமுள்ள மகனே, பயம் உனது மூளையை புரட்டி போட்டு விட்டது என்றான். அன்னாசின் மகன் அவனை பார்த்து, பயமா? என் தந்தையின் அழைப்புக்கு போன்சியுஸ் பிலாத்து எப்படி பதில் தந்தார் என்பதை கேட்டீரா? அன்னாஸ் நிலைகுலைந்து போயிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கடைசி நிகழ்ச்சியால் அன்னாஸ் நிலைகுலைந்திருக்கிறார். நசரேயனுக்கு அவர் பயப்படுகிறார். நாம் எவ்வளவு பரிதாபமானவர்கள்! அந்த இயேசு நம்மை அழிப்பதற்காகவே வந்திருக்கிறான் என்றான். அடுத்தவன் சங்கத்தினர்களை பார்த்து, நாம் அங்கு போகாமல் இருந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த அனைவரிலும் அதிக வலிமையான யூதேயர்களும் அங்கு போகும்படி நாம் உத்தரவிட்டிருக்க கூடாது. சாட்சிகள் இல்லாமல் லாசர் உயிர்த்தெழுந்தார் என்றால் என்று பேசும்போது வேறொருவன் அவனை பார்த்து, அப்படியானால் என்னதான் மாறி இருந்திருக்கும்? அவர் எப்போதும் இறந்தவராகவே இருந்தார் என்று மக்கள் நம்பும்படி செய்யவும், அவரை நாம் நிரந்தரமாக மறைந்து போக செய்திருக்கவும் நிச்சயமாக நம்மால் முடியாது என்றான். அடுத்தவன் அவர்களை பார்த்து, நிச்சயமாக இல்லை, ஆனால் அது மரணத்தை போல தோன்றியது என்று நாம் சொல்லி இருக்க முடியும். லஞ்சம் வாங்கி கொண்டு பொய் சாட்சி சொல்வதற்கு நமக்கு எப்போதுமே ஆட்கள் கிடைப்பார்கள் என்றான். எலேசார் சங்கத்தினர்களை பார்த்து, எதற்கு இவ்வளவு பரபரப்பு? இதற்கு எந்த காரணத்தையும் நான் காணவில்லை. இயேசு ஆலோசனை சங்கத்தையும் தலைமை குருத்துவ பீடத்தையும் அவமதித்து விட்டாரா? இல்லை, இயேசு அப்படி செய்யவில்லை. இயேசு ஒரு புதுமையை செய்திருக்கிறார், அவ்வளவுதான் என்றார். ஒருவன் எலேசாரை பார்த்து, அவ்வளவுதானா? உமக்கென்ன பைத்தியமா? அல்லது அவன் உமக்கு லஞ்சம் கொடுத்து விட்டானா? எலேசார், ஆலோசனை சங்கத்தையும் தலைமை குருத்துவ பீடத்தையும் அவன் அவமதிக்கவில்லையா? இதற்கு மேல் உமக்கு என்ன வேண்டும்? மக்கள் என்று சொல்லும் போதே நிக்கதேமு அவனை பார்த்து, மக்கள் தாங்கள் விரும்புகிற எதை வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் சூழ்நிலை மிக சரியாக எலேசார் சொன்னபடிதான் இருக்கிறது. அந்த நசரேயர் ஒரு புதுமையை செய்திருக்கிறார், அவ்வளவுதான் என்றார். டோராஸ் சங்கத்தினர்களை பார்த்து, இதோ அவனை ஆதரிக்கிற மற்றொருவர். நீர் இப்போதெல்லாம் நியாயமாக இல்லை நிக்கதேமு, நீர் இப்போதெல்லாம் நீதி உள்ளவராக இல்லை. அது நமக்கு எதிரான ஒரு நடவடிக்கை, நமக்கு எதிராக. நீர் அதை உணர்கிறீரா? இனி மக்கள் கூட்டங்களை எதுவும் நம்ப செய்யாது. நாம் எவ்வளவு இறங்குதலுக்குரியவர்கள்! இன்று சில யூதேயர்கள் என்னை பார்த்து பரிகசித்தார்கள், என்னை அவர்கள் பரிகசித்தார்கள் என்றான். சீமோன் டோராஸை பார்த்து, பேசாமல் இரும் டோராஸ், நீர் ஒரு மனிதன் மட்டும்தான். இங்கே தாக்கப்படுவது கொள்கை, நம் சட்டங்கள், நம் தனிப்பட்ட சலுகைகள் என்றான். சாதோக் சீமோனை பார்த்து, நீர் சொல்வது சரி சீமோன், நாம் அவற்றை தற்காக்க வேண்டும் என்றான். சீமோன் சாதோக்கை பார்த்து, எப்படி தற்காக்க வேண்டும் என்று கேட்டான். சாதோக் சீமோனை பார்த்து, அவனுடைய கொள்கையை எதிர்த்து அழிப்பதன் மூலம் என்றான். சீமோன் சாதோக்கை பார்த்து, சொல்வது எளிது சாதோக், ஆனால் உம்முடைய சொந்த வல்லமையை கொண்டு ஓர் அந்து பூச்சியை கூட மறுபடியும் உயிரோடு எழுப்ப உம்மால் முடியாத போது
அவற்றை நீர் எப்படி அழிக்க முடியும்? இங்கே தேவைப்படுவது அவருடைய புதுமையை விட பெரிதான ஒரு புதுமை. ஆனால் நம்மில் யாராலும் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் என்று பேசும்போது அரிமத்தியா சூசை சீமோனை பார்த்து, ஏனென்றால் நாம் வெறும் மனிதர்கள் மட்டுமே என்றார். இயேசுவுக்கு எதிரானவர்கள் சூசையை பார்த்து, அப்படியானால் அவன் யார் என்று கேட்டார்கள். சூசை அவர்களை பார்த்து, அவர் கடவுள், எனக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்திருந்தால் என்றதும் சாதோக் சூசையை பார்த்து, உமக்கு சந்தேகம் எதுவும் இருந்ததில்லை. எங்களுக்கு தெரியும் சூசை, எங்களுக்கு நன்றாக தெரியும். நீர் அவனை நேசிக்கிறீர் என்பதையும் நீர் தெளிவாக கூறிவிடலாம் என்றான். கமாலியேல் சாதோக்கை பார்த்து, சூசை அவரை நேசிக்கிறார் என்றால் அதில் தவறு எதுவும் இல்லை. அவர்தான் இஸ்ராயேலிலேயே மிக பெரும் ராபி என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றார். சாதோக் கமாலியேலை பார்த்து, கமாலியேல், நீரா இதை சொல்கிறீர் என்று கேட்டான். கமாலியேல் சாதோக்கை பார்த்து, ஆம், நான் இதையே எப்போதும் சொல்கிறேன். மேலும் அவரால் பதவி இறக்கப்படுவது எனக்கு ஒரு மகிமையாக இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை நான் மாபெரும் ராபிகளின் பாரம்பரியத்தை கடைபிடித்து வந்தேன். ஹில்லல் தான் அவர்களில் கடைசியானவர். ஆனால் எனக்கு பிறகு இத்தனை நூற்றாண்டுகளின் ஞானத்தை பெற்றுக்கொள்ள யாரால் முடிந்தது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. இப்போது நான் மகிழ்ச்சியோடு போவேன். ஏனென்றால் அது இழக்கப்படாது. மாறாக அது இன்னும் மேன்மை உள்ளதாக வளர்ச்சி பெறும். ஏனென்றால் அது அவருடைய சொந்த ஞானத்தால் அதிகரிக்கப்படும். அந்த ஞானத்தில் கடவுளின் ஆவியானவர் நிச்சயமாக பிரசன்னமாய் இருக்கிறார் என்றார். சாதோக் கமாலியேலை பார்த்து, கமாலியேல், நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டான். கமாலியேல் சாதோக்கை பார்த்து, நான் உண்மையை பேசுகிறேன். கண்களை மூடிக்கொள்வதால் நாம் யாரா இருக்கிறோம் என்பதை அசட்டை செய்துவிட முடியாது. நாம் இப்போது ஞானம் உள்ளவர்களாக இல்லை. ஏனென்றால் தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிறது. நாமோ தெய்வ பயமில்லாத பாவிகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வ பயம் நம்மிடம் இருந்திருந்தால் நீதிமான்களை காலில் போட்டு மிதித்திருக்க மாட்டோம். மூடத்தனமான உலகத்தின் செல்வத்தின் மட்டில் பேராசை உள்ளவர்களாகவும் இருந்திருக்க மாட்டோம். மனிதனுடைய தகுதிகள் மற்றும் தகுதி இன்மைகளின்படி கடவுள் கொடுக்கிறார், அவரே எடுத்துக் கொள்கிறார். கடவுள் நமக்கு தந்திருந்ததை வேறு மக்களுக்கு கொடுக்கும்படி அவற்றை அவர் நம்மிடமிருந்து எடுத்துக் கொள்கிறார் என்றால் அவர் வாழ்த்தி ஸ்துதிக்கப்படுவாராக. ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் பரிசுத்தமுள்ளவையாக இருக்கின்றன என்றார். சாதோக் கமாலியேலை பார்த்து, நாம் புதுமைகளை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். சாத்தான் நம்மோடு இல்லாததால் அவற்றை செய்ய நம்மில் யாராலும் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றான். கமாலியேல் சாதோக்கை பார்த்து, இல்லை, கடவுள் நம்மோடு இல்லாததால் என்று சொல்லும். மோயிசன் தண்ணீர்களை பிரித்தார், பாறையை அடித்தார். யோசுவா சூரியனை நிறுத்தினார். எலியா சிறுவனை மரணத்தில் இருந்து எழுப்பினார். வானம் மழை தரவும் செய்தார். கடவுள் அவர்களோடு இருந்தார். கடவுள் வெறுக்கிற 6 காரியங்கள் உள்ளன. 7வதான ஒன்றையோ அவர் அருவருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அகங்காரம் உள்ள பார்வை, பொய் சொல்கிற நாவு, மாசற்ற இரத்தத்தை சிந்துகிற கைகள்,
தீய சதி திட்டங்களை பின்னுகிற இருதயம், தீமை செய்ய விரைகிற பாதங்கள், பொய் சொல்கிற ஒரு பொய் சாட்சி மற்றும் சகோதரர்களுக்கு இடையே உட்பூசலை உண்டாக்குகிறவன். இவை எல்லாவற்றையும் நாம் செய்கிறோம். நாம் என்று நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் மட்டும்தான் அவற்றை செய்கிறீர்கள். ஏனென்றால் ஓசன்னா என்று கத்துவதையும் சாபம் என்று அலறுவதையும் நான் விலக்குகிறேன். நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றார். சாதோக் கமாலியேலை பார்த்து, அந்த அடையாளத்திற்காக, சரிதான், நீர் அந்த அடையாளத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர், ஆனால் மற்ற எல்லாவற்றிற்காகவும் அவனை நாம் மன்னிக்க விரும்புகிறோம் என்றாலும் கூட அந்த பரிதாபத்துக்குரிய பைத்தியக்காரனிடமிருந்து எந்த அடையாளத்தை நீர் எதிர்பார்க்க முடியும் என்று கேட்டான். கமாலியேல் கண்களை மூடியபடி எனக்கு சத்தியத்தை காட்டும்படி நான் ஆவலோடு மன்றாடினேன். அப்போது அவர் எனக்காக சீராக்கின் ஞான வார்த்தைகளை நான் புரிந்து கொள்ளும்படி செய்தார். அவை இந்த வார்த்தைகள் தான்: சகலத்தையும் படைத்தவர் என்னிடம் பேசி தமது கற்பனைகளை எனக்கு திருவுளம் பற்றினார். என்னை படைத்தவர் என் கூடாரத்தில் இளைப்பாறினார். அவர் என்னை நோக்கி, யாக்கோபில் தங்கி வாழ், இஸ்ராயேலை உனக்கு சொந்தமாக்கிக் கொள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய என் மக்களிடம் வேரூன்று என்றார். மேலும் பின்வரும் வார்த்தைகளையும் நான் விளங்கிக் கொள்ளும்படி அவர் செய்தார். அவற்றை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னை ஆசிக்கிறவர்கள் என்னிடம் வந்து சேருங்கள், என் கனிகளால் நிரப்பப்படுங்கள். ஏனெனில் என் புத்தி தேனை விடவும் இனிப்பாய் இருக்கிறது. என் பிதுர் ராஜிதம், அதாவது தந்தை வழி சொத்து, தேன் அடையிலும் இனிப்பானது. என்னுடைய ஞாபகம் எக்காலத்திற்கும் நிலைத்திருக்கும். என்னை உண்பவர்கள் மேலும் பசியாய் இருப்பார்கள். என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகமாய் இருப்பார்கள். நான் சொல்கிறதை கேட்கிறவன் ஒருபோதும் வெட்கி போக மாட்டான். என்னை கொண்டு தங்கள் செயல்களை செய்கிறவர்கள் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டார்கள். என்னை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள் நித்திய வாழ்வை அடைந்து கொள்வார்கள். பின்வரும் வார்த்தைகளை என் கண்கள் வாசித்துக் கொண்டிருந்த போது கடவுளின் ஒளி என் ஆத்துமத்தில் அதிக பிரகாசமானது. வாழ்வின் புத்தகத்தில் இந்த சகல காரியங்களும் அடங்கி இருக்கின்றன. இவை உன்னத கடவுளின் சித்தம். சத்திய போதகம் மகிமையின் சிங்காசனத்தில் நித்தியத்திற்கும் வீற்றிருக்க போகிறவராகிய மகா வல்லபமுள்ள பேரரசர் தாவீதின் சந்ததியில் நின்று தோன்றுவார் என்று கடவுள் தாவீதுக்கு வாக்களித்தார். அவருடைய ஞானமானது கனிகள் விளையும் காலத்தில் பீசோன் நதி போலவும் திக்ரிஸ் நதி போலவும் பொங்கி வழியும். எப்பிராத்தஸ் நதியை போல அவரிடம் புத்தி நிரம்பி வழிகிறது. அறுவடை காலத்து யோர்தானை போல அவர் எழும்புகிறார். ஞானத்தை ஒளியை போல பரவச் செய்கிறார். அவரே அதை முதலில் முழுமையாய் அறிந்தவராய் இருந்தார். கடவுள் எனக்காக ஒளிர்வித்து காட்டியது இதுதான். ஐயோ, நான் சொல்கிறேன், நம் மத்தியில் இருக்கிற ஞானம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மகா பெரியது. பெருங்கடல்களை விட பரந்ததாகிய ஒரு சிந்தனையையோ அல்லது பெரும் பாதாளத்தை விட ஆழமான ஓர் அறிவுரையையோ நாம் நமக்குள் கொண்டிருக்கவும் முடியாது. தண்ணீர் பொங்கி பாயும் மிக பெரிதான வாய்க்காலை போல நான் பரலோகத்தில் இருந்து புறப்பட்டேன். என் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச போகிறேன் என்று நான் சொன்னேன். அப்போது என் வாய்க்கால் ஒரு நதியாகவும் அந்த நதி ஒரு கடலாகவும் ஆனது. விடியற் காலத்தை போல என் போதகத்தை நான் எல்லோர் மேலும் பொழிந்தேன். பூலோகத்தின் எல்லைகளில் வசிக்கிறவர்களும்
அதை அறிய செய்வேன். பேராளங்களுக்கும் நான் இறங்குவேன். உறங்குகிறவர்கள் மீது என் பார்வைகளை வீசுவேன். ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு நான் வெளிச்சம் தருவேன். தீர்க்க தரிசனத்தை போல் என் போதகத்தை பொழிவேன். ஞானத்தை தேடுகிறவர்களுக்கு அதை நான் விட்டு செல்வேன். புனித காலம் வரும் வரையிலும் அதை அறிவிப்பதை நிறுத்த மாட்டேன். எனக்காக மட்டுமல்ல, சத்தியத்தை தேடுகிற சகலருக்காகவும் நான் உழைத்தேன். இதையே கடவுள், மகா உன்னதரான கடவுள் நான் வாசிக்கும்படி செய்தார் என்றார். சாதோக் கமாலியேலை பார்த்து, ஆக உம்மை பொறுத்தவரை அவன் மெசையாவா, எங்களுக்கு சொல்லும் என்றான். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 218 இயேசுவை கொலை செய்ய திட்டம் பாகம் 1 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.